ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் அ வெரி ஹாப்பி நியூ இயர். என்ன இந்த ஹாப்பி நியூ இயரில் இந்த வருஷத்தில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? நான் இன்னைக்குலேருந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும், கீழ்ப்படியணும், நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கள? ஆமாம் குட்டீஸ், அந்த ரெசல்யூஷன் எடுக்கும் பொழுது நீங்கள் யாருடைய உதவி கேட்கணும்? ஏசப்பாவுடைய உதவியை நீங்கள் கேட்கணும். சரியா? ஓகே, இந்த வாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம போகலாமா? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 7வது வசனம் படிக்கலாமா? எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கையினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மண்ணையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆமாம் குட்டீஸ், ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? பரிசேயரும் வேத பாரகரும் அவரிடத்துல கூடி வந்து, உங்கள் சீஷர்கள் எல்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே அப்படின்னு குற்றம் கண்டுபிடிச்சாங்க. அப்போது அங்கே இருக்க எல்லோரும் என்ன பண்ணாங்க? செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்ப குடங்களையும் எல்லாமே கழுவாமல் என்ன பண்ணுறாங்க? கை சாப்பிடுகிறாங்களே அப்படின்னு ஏசப்பா கிட்ட சொல்ல வரும்பொழுது ஏசப்பா என்ன சொன்னார்? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும். பார்த்தீங்களா? பரிசேயரும் வேத பாரகரும் சீஷர்களை நோக்கி, நீங்கள் ஏன் பாரம்பரியத்தை மீறுறீங்க, ஏன் கை கழுவாமல் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? கை கழுவாமல் சாப்பிட்றது தப்பில்லை, ஆனால் மனுஷனை எது தீட்டுப்படுத்தும்? நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால தான் ஒரு மனுஷன் தீட்டுப்படுவான். கை கழுவாமல் இருக்கிறதுனால தீட்டுப்பட மாட்டான். அம்மா, நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதை நம்ம தப்பு சொல்லலை ஏசப்பா. நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும், உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் இந்த பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணுறாங்க? குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே ஏசப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லணுன்றதுக்காக பரிசேயரும் வேத பாரகரும் இப்படி சொல்கிறாங்க. அவங்களோட இருதயம் என்னன்னு ஏசப்பாவுக்கு அறிந்துட்டு என்ன சொல்கிறாரு? இவங்க எல்லாம் என் உதடலினால கனம் பண்ணுறாங்க, ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறதே அப்படின்னு விசனப்படுறாரு. பார்த்தீங்களா? வீணாக ஆராதனை செஞ்சு மாயக்காரரை போல இருக்கிறாங்களேன்னு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. நம்ம கூட பல நேரங்கள் அப்படி தானே டாடி மம்மி சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் போய் பேசுகிறது, பொறாமை கொள்வது, கோபம் கொள்வது, இதனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு நம்மளை நம்பி என்ன பண்ணுறோம்? ஏசப்பாவுக்கு தூரமாக இருக்கிறோம். வாய் வழியாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், இதை செஞ்சீங்களே ஸ்தோத்திரம், இதை பண்ணீங்களே ஸ்தோத்திரம், என்னை காப்பாற்றினீங்களே ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டோ உன்னுடைய சகோதரனோ கஷ்டப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறோம். அப்பா நல்லா அவனுக்கு வேணும், அந்த தண்டனை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போது ஏசப்பாவுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? தூரமாக இருப்போம். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏசப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள ரட்சிங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு உங்கள் வாய் வழியாகவும் இருதயத்திலையும் கர்த்தருக்கு உடன்படும் பொழுது நீங்கள் யாருக்கு பிரியமானவர்களாக இருப்பீங்க? ஜீசஸ்க்கு பிரியமானவர்களாக இருப்பீங்க. சரியா?
அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8 படிக்கலாமா? நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியத்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனாவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா, ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாரம்பரியத்தை வழிபடுறீங்க. உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நீங்கள் நிந்திச்சிங்க, அதாவது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் நிந்திச்சிங்கன்னா அது தப்பு இல்லையா? அது தேவனுக்கு விரோதமானது. உங்களுக்கு நான் எதாவது செய்ய, உங்கள் வயசான அப்பா அம்மாவை பார்த்து, இனி நான் உனக்கு என்ன செய்யணும், நீ எனக்கு என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்னு தாயை பார்த்தும் தகப்பனை பார்த்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாதது இல்லையா? நம்ம பாரம்பரியத்தில் நான் தான் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ செஞ்சுட்டேனே, இவ்வளோ பண்ணிட்டேனே, இனி நான் எதுவும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. முதிர் வயதிலையும் அவர்களை நம்ம கனிவுடனே பாதுகாக்க வேண்டும். கனிவான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும். சரியா? நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீ நான் உனக்கு என்ன செய்யணும், நான் என்னை படிக்க வச்சுட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன செய்யணும்னு நம்ம பேரண்ட்ஸை பார்த்து கேட்கக்கூடாது. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணணும். பாரம்பரியத்தில் நம்ம விழுந்து ஆடாமல் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். சரியா? இதை தான் ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் அநேக காரியங்களை பாரம்பரியத்தினால விழுந்ததுனால தெய்வ வசனத்தை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக்குறீங்கன்னா அவமானப்படுத்துகிறீங்க. தெய்வ வசனத்தை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க. என்ன அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணும்? கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சரியா? உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம விழுந்து போவோம். ஆனால் ஏசப்பா கிட்ட அந்த கிருபை கேட்கணும். நான் கீழ்ப்படுகிற கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? அடுத்த காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14 வாசிக்கலாமா? பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களாக புறம்பே இருந்த மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களில் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷன் எதை தீட்டுப்படுத்தும்? மனுஷனை உள்ளத்திலிருந்து வருகிற பொய், பொறாமை, கோபம், எரிச்சல், களவு, அதாவது திருட்டு, இப்போ இது எல்லாமே காம விகாரம், இச்சை, வன்கண், தூஷணம், இது பெருமை, இது எல்லாமே தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. கை கழுவாமல் இருந்தால் தீட்டு ஆகாது. உள்ளத்தில் புறப்படுகிற இப்படிப்பட்ட பொய், பொறாமை, பெருமை, தூஷணம், வன்கண், அப்புறம் இச்சை, பண ஆசை, இதெல்லாம் தான் என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தீட்டுப்படாமல் இருக்கணும்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவளா, இப்படிப்பட்ட ஒரு குணத்திலிருந்து நம்மளை விலக்கி ஏசப்பா நம்மளை காத்து நடத்தணும்னு நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா எனக்கு இந்த பெருமை வேணாம், இந்த இச்சை வேணாம், இந்த வன்கண் வேணாம், இந்த பெருமை எனக்கு வேணாம், தாழ்மை குணத்தை எனக்கு தாங்க, உங்கள் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? அடுத்தது 24ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோ பெண்ணாகிய தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலின் எல்லைகளின் வழியாய் கடலோர் அருகே வந்தார். அங்கே கொனைவாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுடைய கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் குருடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் குட்டீஸ், இதில் 2 விஷயம் நம்ம பார்க்குறோம். ஒன்று, என்ன பண்ணுறாங்க? சிபேரியாகிய தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்த அவள் என்ன பண்ணாங்க? தன் மகளை பிசாசு பிடித்ததுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரும் பொழுது அப்போ கேட்குறாரு, ஏசப்பா, நீங்கள்
பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போ ஆம்தா ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகள் தின்னுமே அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்குள் இருந்த விசுவாசத்தை ஏசப்பா என்ன பண்ணாரு, கனப்படுத்தினாரு. நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் மகள் குணமடைவாள் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அற்புதம் காண்பீங்க. நம்மளுக்குள்ள பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம், ஏசப்பா அற்புதம் செய்வார்னு நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசத்தோடு செபிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், அவிசுவாசம் இருக்கும். இது நடக்குமா, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்துமே நடக்குமா நடக்காதான்னு நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுவோம், சந்தேகப்படுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தலாம், நோய்களை குணமாக்கலாம். பார்த்தீங்களா, குணவாயுடைய அந்த பிள்ளையை கூட ஏசப்பா என்ன பண்ணார், கலிலேயா கடற்கரையில் குணவாயுடைய அந்த அவனை என்ன பண்ணார், குணப்படுத்தினார். அவருடைய நோயை குணப்படுத்தினார். பிசாசு பிடித்த மகளை என்ன பண்ணாங்க, குணப்படுத்தினாங்க. நீங்கள் கூட இயேசுவின் நாமத்தினால அப்பால போகணும் சாத்தானின்னு சொல்லி அந்தக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு வெளியில் போகும். ஆனால் கடுகள விசுவாசம் நமக்கு தேவை. ப்ரேயர் பண்ணுறோம், பல வருஷம் ப்ரேயர் பண்ணுறோம், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, இதில் எனக்கு ஒரு காரியத்தில் எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஏசப்பா தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் தீர்க்க போகவே மாட்டார். என்ன கேட்டாலும் தருவார். ஏசப்பா சொல்லியிருக்கிறார்கள, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார்ல. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? சரி, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் மனுஷனை எது தீட்டுப்படுத்தும், வாயிலிருந்து புறப்படுகிற தவறான வார்த்தைகள் அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவினா தீட்டுப்படுத்தாது. மனுஷன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தவறாக இருந்தால் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் இல்லையா? நம்ம ஏசப்பாவுக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி குட்டீஸ், இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தியானிக்கணும். ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்கணும், ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற பொய், பெருமை, இச்சை இது எல்லாவற்றிலிருந்து என்ன பண்ணுங்க, எனக்கு விடுதலை தாங்க. நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவளாக இருக்கணும். இந்த வருஷம் அநேகர்களுக்கு நான் வெளிச்சம் கொடுக்கிறவளாக இருக்கணும். உம்முடைய மகிமை, உம்முடைய நாமம் எனக்குள்ளே வெளிப்படணும். நான் கனமுள்ளவளாக இருக்கணும். மற்றவங்களை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நான் இந்த ஒவ்வொரு நாளும் என்னை மனம் திரும்பி பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாக இன்றைக்கி அற்புதம் செய்வார். ஓகே, அது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒப்பு கொடுக்கணும். சரியா? நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்கணும். ஏசப்பா என் தாயும் என் தகப்பனையும் நான் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். எனக்கு அந்த கிருபை தாங்க. நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கணும், நோய்கள் குணமாகணும், மற்றவங்க அற்புதம் நடக்கணும், அந்த கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக என்ன பண்ணுவார், இன்னைக்கு உதவி செய்வார். சரி, ஓகே, எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதோ இந்த வருஷத்தை நீர் எங்களை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருஷத்தை கொண்டாட முடியாமல் எத்தனையோ பேர் ராஜா ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கப்பா. அவர்கள் எல்லாரையும் நீங்கள் ரட்சித்து பாதுகாத்து நல்லபடியாக அவர்கள் வீடு போய் சேர கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்குள் இருக்கிற பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், பொய் நாவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன்ப்பா. ஒரு பிள்ளை வசனத்தில் நுழையாதபடிக்கு தடை பண்ணுகிற பிசாசின் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன்ப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ரட்சிக்கக்கூடாத படிக்க உம்முடைய கை குறுகி போகலப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் உமது நாமத்தை உண்மையாய் துதிக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை நீர் பலப்படுத்துங்க. பிசாசின் கைக்கும் அப்பா மனுஷனுடைய கைக்கும் அவர்களை விட்டு கொடுக்காதீங்கப்பா. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்கூல் போகையிலும் வருகிலும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தாங்க தகப்பனே. நல்ல கிருபை அப்பா, ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்களை தாங்க ராஜா. நீர் பலப்படுத்துங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பிள்ளைகள் வளர்க்குறதுல ஒரு பெரிய சேலஞ்சிங் இருக்குப்பா. அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் அவர்களை உத்வேகம் படுத்த அந்த கிருபையை தாங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, குறைவுகளை மன்னிங்க. எங்கள் ஜெபங்களை தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன் குட்டீஸ். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.